தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஒரு திரைப்படத்தை எடுக்கிறது ஒரு கலை. ஆனா பல தலைமுறைகளின் மனதை இயக்குவது அது ஒரு சாதனை தான். அந்த சாதனையை ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருக்க ஒரு லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் தான் KS ரவிக்குமார் சார். சார், கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் சார்? அவரோடு இணைந்து கண்ணுக்கு மையழகு அப்படிங்கிற பாட்டு கேட்டாலே இவர் முகம் தான் வரும். அது புதிய முகம்னு பேரு, ஆனா இவர் மனசுல இருந்து மாறாத முகம். சுரேஷ் மேனன் சார், ப்ளீஸ் ஜாயின் us. Ajay Ratnam sir, the tall man who stood tall in the years of cinema, please join us sir. ஐயோ சார், ஒரு பேய் படம் நடிச்சிருப்பாரு, பயங்கரமா. இன்னைக்கு நினைச்சாலும் பயமா இருக்கும். என்ன மனிதன் சார்? நாளைய மனிதன் இதே மாதிரி தான் நடந்து வருவாரு. சின்ன வயசுல ரொம்ப பயமா இருக்கும். அல டெக்ல போட்டு பாக்கும்போதே பயப்படுவானாம். Sir, sir, we'll start off with you. உங்களுடைய அனுபவம் and உங்களுடைய blessings for this event. All the very best. I think இதோட போதும்னு நினைக்கிறேன். நிறைய பெருசா இருக்கும்னு சொன்னீங்களே. ஆமா சார், நிறைய பேர் ஆடியோ லான்ச் ட்ரெயின் மாதிரி இருக்கு சொல்லிட்டாங்க சார். எனக்கு ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. மிஸ்கின் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறது. டைரக்ஷன்ல இன்னும் நிறைய பரிணாமங்கள் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அது நான் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை விட ரொம்ப சுத்தமாக நல்ல வார்த்தை பேசுகிற ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. சார், நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசல சார். நான் வேற ஆள் கிடையாது. அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவார். அது இல்லாமல் அந்த அன்னைக்கு அந்த ஸ்பாட்டில் அந்த ஷூட்டிங் முடியும் போது யாரெல்லாம் திட்டினாரோ அதெல்லாம் நோட் பண்ணி அவன் பேரை சொல்லி கைத்தட்டுங்கப்பா எல்லாரும் அப்படின்வாரு. அப்புறமா கூப்பிட்டு 2000 ரூபாய் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் டெய்லி 2000 ரூபாய் ஆகின்னு போவாங்க. அதெல்லாம் நல்ல குணங்களும் இருக்கு. நல்ல குணங்கள் நிறைய இருக்கு அவர்கிட்ட. உள்ளத்தில் ஒரு குழந்தை. ஆள் மட்டும் பார்க்கறதுக்கு பெருசா இருந்தாலும் உள்ளத்தில் நிஜமாவே நல்ல குழந்தை அவர். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுது. நானே கற்றுக்கிட்டேன்னு சொன்னது சத்தியமான உண்மை. சில விஷயங்கள் அவர்கிட்ட நாம் கற்றுக்கணும். அது ஒரு டைலாக் ஒன்று சொல்லி, ஒரு லெங்க்தியான டைலாக் சொல்லிட்டு, சரி சார் இப்போ இது ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு ஆக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாதியிலே திரும்பி பார்த்தா போயிட்டு இருப்பார். இல்லை சார், அது அங்கிருந்து இப்போ சொல்லுங்க அப்படின்னு வேற ஆங்கிள் போயிடுவார். என்ன சார், ஒரே இடத்துல நீ தான் போர் அடிக்குது சார் அப்படின்னு சொல்லி போயிடுவார். அது இந்த படத்துக்கு மட்டும்தானா இல்லை எல்லா படத்துக்கும் அப்படிதானு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இதான் அவரோட முதல் படத்தில் நடிக்கிறேன். பட் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, எனக்கும் விஜய் சேதுபதிக்கும் காம்பினேஷன் கிடையாது இந்த படத்தில். ஏன்னா அவரது போர்ஷன் ட்ரெயினில், எங்களது வேற இடத்துல. எனக்கு இவர் காம்பினேஷன் இருக்கு, இவரதும் கிடையாது. நாசர் சார் கூடயும் காம்பினேஷன் இல்லை. ஆனால் அந்த விஜய் சேதுபதி சார் நடித்த அந்த போர்ஷன்ஸை போட்டு தான் எங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் எடுப்பாங்க. அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, அது ஒரு ஃபாஸ்ட் பேசிங் இருக்கும். நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு படமாக இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஃபுல் படம் பார்க்கல, டப்பிங்கில் என் போர்ஷன் மட்டும்தான் பண்ணேன். நிஜமாக ஒரு நல்ல ஸ்பீட் இருக்கும். ட்ரெயின் அங்கங்கே நிறைய லெவல் கிராசிங்கில் நின்று தான் வரும். அது மாதிரி இது நிறைய அந்த ஓடிடி சேட்டலைட் அந்த மாதிரி நிறைய கிராசிங் இருக்குல்ல, அதனால ஸ்லோ வரும். பாருங்க, he is not only the director, he is also the music director. இன்னைக்கு விநாயகனும் அவர் தான். தேங்க்யூ சார். ஆஃப்டர் துப்பறிவாளன் அகைன் ட்ரெயின் படத்தோட கதாநாயகன் விஜய் சேதுபதி சார். விஜய் என்றாலே வெற்றி தான். விஜய் சேதுபதி சாருக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, நான் பார்த்தேன், ஃபென்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி சார். இது அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங். இதுவரைக்கும் அவர் பண்ணாததை நான் பார்த்தது இந்த படத்தில். ஐ விஷ் திஸ் என்டையர் டீம் ஃபுல் சக்சஸ். தேங்க்ஸ் டு ஆல். காட் பிளஸ். நானும் சாருக்கு மிக 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 நன்றி சார். சீக்கிரம் பேசுன்னு சொன்ன உடனே எல்லாம் டக்கு மறந்து எல்லா தப்பும் என்னதான். குட் ஈவினிங். எல்லாருக்கும் தெரியும் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். I wish the producer, director, cast and crew all the best. Thank you. Thank you sir. Speed ஆயிடுச்சு ட்ரெயின். Come on sir.
எனக்கு இங்கே இருந்து ஒன்றுமே சரியாக தெரியல, பயங்கரமாக கிளேர் அடிக்குது. there are so many stars. அந்த ஸ்டார்ஸோட கிளேர்னு நினைக்கிறேன், கண்ணாடி வர வச்சிருக்கிறதுனால ஒன்றுமே பெருசாக தெரியல. பட் ஐ மீன் so happy to be a part of this project. ஒரு so many stars, இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் அவ்வளோ பேர், all are big stars. Legendary producer and Mishkin legendary director and now legendary actor too. So அப்புறம் அவ்வளவு நல்ல நல்ல ஆர்டிஸ்டுகளோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. உயிரை கொடுத்து படம் எடுக்கிறதெல்லாம் நம்ம சும்மா பேச்சுக்கு பேசுவோம், பட் உண்மையில் இந்த படம் உயிரை கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மிஷ்கின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் தேங்க் ஈச் அதர். ஸோ ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. மிஷ்கின் சார் கூட நான் பண்ணுற 3வது படம் யுத்தம் செய், முகமுடி அண்ட் ட்ரெயின். ஸோ யுத்தம் செய் எனக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லி அங்கே ஆஃபீஸில் ஒரு நிறைய நாள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் முகமூடி டைமில் வந்து எனக்கு அந்த கேரக்டருக்காக கிட்டத்தட்ட ஒரு 1 year குங்ஃபு அது இது எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம். எனக்கு ட்ரெயினுக்கு மட்டும் வந்து அவர் ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி படம் பண்ணுறேன், நீங்களும் ட்ரெயினில் இருக்கீங்க, அவ்வளோதான் சொன்னார். கதை சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை, நீங்களும் இந்த ட்ரெயினில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஓகே சார்ன்ட்டு வந்துட்டேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜேர்னின்ற அந்த ஒரு ஃபிலிம் ஜேர்னின்ற ட்ரெயினில் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானு சார் அண்ட் ஆல் த co-artists. தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஜென்டில்மேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.